வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் கறி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க சுவையான காளான் கறி ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மிளகு, சோம்பு, ஜீரகம், கசகசா, முந்திரி, காய்ந்த வத்தல், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு, உரிச்ச வெங்காயம், துருவிய தேங்காய், கறிவேப்பிலை, மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் காளான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சாச்சு. சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற சீரகம், சோம்பு, வத்தல் இதெல்லாமே சேர்த்துக்கணும். 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல, அது சேர்க்கக்கூடாது. மித்தபடி நம்ம காமிச்ச எல்லாமே நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ சோம்பு, ஜீரகம், மிளகு, வத்தல் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ண போகிறோம். எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். நல்லா வதக்கணும். இது கூட அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த துருவின தேங்காய், கருவேப்பிலை, முந்திரி, கசகசா இது எல்லாமே நம்ம ஒட்டுக்கா சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விடக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காயும் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வத்தல் மிளகாத்தூள் சேர்க்கலை, நம்ம வத்தல் சேர்க்குறோம்ல, அதனால மிளகாத்தூள் சேர்க்கலை. மிளகும் சேர்க்குறோம், அது எல்லாமே காரம் தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அவ்வளோ உரப்பு தேவைப்படாது, அதனால நான் ஆட் பண்ணலை. இப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுக்க நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நமக்கு பெரிய வேலையே இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வடைச்சட்டி வச்சு அதே மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுறணும். கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கொஞ்சம் இது பண்ணி பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் நம்ம பெருசாக எந்த வெங்காயம் நறுக்கி, தக்காளி வதக்கிறது இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம அந்த வெங்காயம் ஆல்ரெடி நம்ம அரைச்சதுலேயே இருக்குது. ஸோ நம்ம வெங்காயமும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. தாளிப்புக்கு இருக்கிற மாதிரி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த சோம்பு சேர்த்துறோம். வத்தல் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை எடுத்துகிட்டு டைரெக்டாக இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரணும்ல, அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இப்போ அந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா, இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை போட்டுடலாம். போட்டுட்டு காளான் ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா காளானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காளானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காளான்லேயே நல்லா தண்ணி விட்டுருச்சு. இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும்ல, அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இதை சூடான சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். எல்லா சைடிஷ்க்கும் இப்போ தோசை, இட்லி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சுடு சாதத்தோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.